வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல் சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நாட்டில் மக்களுக்கு தேவையான ஒரு கேள்வியோடு வந்திருக்கேன். இந்த கூட இருந்தே குழி பறிக்கிறது அப்படின்ற வார்த்தை நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கூட எல்லா இடத்துக்கும் வருவாங்க, நம்ம கூட சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம அப்பா அம்மாட்ட நல்லா பேசுவாங்க, நம்ம கூட தொழிலில் நல்லா ஒரு ஒரு பிணைப்பில் இருப்பவங்களா இருப்பாங்க. ஆனால் நமக்கே தெரியாமல் பின்னாடி குழி பறித்து அவன் தான் சார் பெரிய வேலையாக பார்த்துட்டு போனவன் அப்படிங்கிற காமெடி டைலாக் சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை சிதைச்சிட்டு போனவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒருத்தர் வாழ்க்கையிலையும். அவங்க கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது எப்படி, அவங்கள கரெக்டாக கண்டுபிடிக்கிறது எப்படி? பொதுவாகவே அந்த காலத்தில் 100க்கு 90 பேர் நல்லவங்களாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறது நன்மையான விஷயம். ஒரு 10 பேர் மட்டும்தான் சரியில்லாமல் இருக்கும், சாதகம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் 100க்கு 90 பேர் சரியில்லாமல் இருக்கிறாங்க, 10 பேர் மட்டும்தான் பொறுக்கி எடுத்த மாதிரி ஏதோ ஒரு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த கூட இருந்தே குழி பறிக்கிறது அப்படிங்கிற நன்மை, எது எப்படி இருந்தாலும் கூட இருந்தே கெடுக்கிறது, கூட இருந்தே குழி பறிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு நீங்கள் சாதாரணமாக கவனித்து பாருங்கள். சொந்த பந்தம், நட்பு, இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது முன்னேறினா நம்ம ஏற்றுக்கிறதில்ல அப்படிங்கிறத உண்மையான விஷயம். நமக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் முன்னேறினா அவங்கள பாராட்டுவோம். நமக்கு தெரிஞ்சவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முன்னேறினாங்கன்னு வைங்களே, அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இவனுக்கு வந்த வாழ்க்கை பாரு, இவங்களுக்கு வந்த வாழ்க்கை பாரு அப்படின்னு கூட பழையவங்களே அவங்கள பொறாமையை பார்க்கக்கூடிய அளவுக்கு, அங்கலாப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்கு பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட சுருக்கமாக உங்களுக்கு நீங்களே யோசித்து பாருங்கள். சாதாரணமாக ஒரு திருமணம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னு வைங்களே, அவங்க கஷ்டப்பட்டு 4-5 வருஷமாக வரன் பார்த்து ஏதோ ஒரு வகையில் பேசி முடித்து அவங்களுக்குள்ளே சமாதானம் பண்ணி இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடனை வாங்கி உடனே வாங்கி திருமணம் சம்மந்தப்பட்ட ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் 10 நிமிஷம் இவங்க திருமணத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த பொண்ணுடைய பையனை பார்த்து, அதாவது மணமகன் மணமகளை பார்க்கும் பொழுது இந்த பொண்ணுக்கு வந்த வாழ்க்கை பாரு, பிடிச்சாலும் பிடிச்சாங்க, புளிய கொம்பா பிடிச்சிட்டாங்க, இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எப்போ ஒரு நாள் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது எங்கிட்ட தான் பேனா வாங்குச்சு, எங்கிட்ட தான் பென்சில் வாங்குச்சு, இன்றைக்கி இதுக்கு வந்த வால் பார் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி அந்த பையனுடைய சம்மந்தப்பட்ட சொந்த மதம்லாம் பார்த்திங்கன்னா இந்த பையனுக்கு இவ்வளவு நல்ல பொண்ணா, இவ்வளவு சிவப்பான பொண்ணா, இந்த அளவுக்கு எச்ச முழுங்குனா எச்ச தெரியுது அப்படின்னு தேவையில்லாமல் அச்சப்படாமல் பேசக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. கையில் அச்சதை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணாமல் அங்கலாப்பப்படக்கூடிய காலம் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இதுவே நம்ம சொந்த பந்தமோ நட்புகளோ அல்லாத வேறு இனத்தை சேர்ந்தவங்க, வேறு மதத்தை சேர்ந்தவங்க அல்லது கண்காணாத ஒருத்தருக்கு திருமணம் நடந்து அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டெலிவிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது அதை ரசிப்பாங்க, பாராட்டுவாங்க. தனக்கு தெரிஞ்ச தன் கண்ணு முன்னாடியே இருக்கிறவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவம் இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஒருவர் திடீரென்று முன்னேறினாங்கன்னு வைங்களே, அந்த முன்னேறினவர் கஷ்டப்பட்டு முன்னேறினாங்க அப்படின்னு ஏற்றுக்கிறத விட என்ன பண்ணாரோ, ஏது பண்ணானோ, என்ன தப்பு பண்ணானோ, இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்கள சந்தேகமாக பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கோம். அதுவே பெண்களாக இருந்துன்னு வைங்களே, பெண்கள் முன்னேறிச்சு அப்படின்னா தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அந்த பெண்களை பற்றி என்ன பண்ணுச்சோ என்னமோ, ஒரு பொண்ணு இந்தளவுக்கு முன்னேறிச்சுன்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு மாதிரி பேசக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது. சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு திருமணம் இப்போ வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை வலைதளத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு வரன் பார்க்கணும் அப்படின்னா கிராமம் விட்டு கிராமத்திலிருந்து தான் வரன் வரும். அந்த மாதிரி வரன் வரும் பொழுது அந்த வரனுக்கு சொந்தக்காரங்க இந்த ஊருக்கு வருவாங்க. அந்த பொண்ணுடைய தாயார் எப்படி, குடும்பம் எப்படி, எத்தனை சொந்த பந்தம், கிராமத்தில் அவங்களுக்கு என்ன சொத்து, என்ன நல்ல பேர் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் மேலோட்டமாக கவனிக்க வருவாங்க. அப்படி வரக்கூடிய அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் இந்த மாதிரி இன்னாருடைய பொண்ணு எப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொன்னால் நல்லது தான், இல்லை அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட அதுவும் பரவாயில்ல, ஏற்றுக்கலாம், அவங்க அடுத்த பொண்ணை பார்ப்பாங்க. சரி நமக்கு என்ன வம்பு, அந்த பொண்ணை பற்றி நான் சொல்லலை, நீங்களே பார்த்துங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுது, நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அந்த பொண்ணை பற்றி சந்தேகம் வர்ற மாதிரி ஒரு பேச்சு பேசிடுவீங்களே, அந்த ஒரு வார்த்தையில் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்குது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி
எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து நெஞ்சில் நஞ்சு இருக்குது அப்படிங்கிறது வந்து அஞ்சாமல் தெரிஞ்சுக்க வேண்டிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து என்னதான் போட்டி இருந்தாலும் என்னதான் பொறாமை இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே முடிவெடுக்கக்கூடிய திருமணம், உங்களுக்கு நீங்களே ஒரு சில விஷயங்களை வந்து உறுதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா இந்த உலகத்தில் சோர்ந்து போகாமல் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு பையன் போனார்னு வைங்களே, ஒரு பொண்ணு போச்சுன்னு வைங்களே, அந்த பொண்ணு கம்முன்னு போனால் கூட அந்த பொண்ணு உன்னைத்தான் பார்த்தது அப்படின்னு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லி தேவையில்லாமல் அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணுறது, மனசை வந்து மனசை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு சேர்ந்தவங்க வந்து அந்த பொண்ணு கம்முன்னு இருந்தால் கூட அந்த பொண்ணு கூட உள்ளவங்க அந்த பையன் உன்னைத்தான் பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தான், உன்னைத்தான் கேட்டுட்டு இருந்தான்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணுடைய மனசை மாற்றக்கூடிய சூழல் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இதை விட கொடுமையானது, ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்பிச்சுன்னு வைங்களே, அந்த பையனோடு சேர்ந்து பொழுதுபோக்கு பீச்சு போகிறது, சினிமா போகிறது, இப்போ வந்து மால் வந்திருக்குது இல்லையா, மால் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகிறது அந்த பொண்ணுக்கு விருப்பமாக இருக்கும். இருந்தாலும் அந்த பொண்ணு போகும் பொழுது இந்த கூட இன்னொரு பொண்ணு கூப்பிடும். இந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைன்னு வைங்களே, பாய் ஃப்ரெண்ட் இல்லாதெல்லாம் ஒரு வாழ்க்கையான இந்த பொண்ணுக்கு சொல்லி அந்த பொண்ணையும் தேவையில்லாமல் ஒரு பாய் ஃப்ரெண்ட் எடுக்கக்கூடிய சூழலை நிறைய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத உண்மையாக இருந்துட்டு இருக்குது. விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்குத்தனமாக இந்த மாதிரியான தோழர் தோழி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக வாழ்க்கையை தொலைத்து போட்டு இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. கூட இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா, நீ வந்து அதாவது ஒரு பையன் ஒழுக்கமாக இருந்தார்னு வைங்களே, கூட இருக்கக்கூடிய நட்புகளில் வந்து 4 பேர்த்தில் ஒரு 2 பேராவது தீய வழியில் இருப்பாங்க. அந்த தீய வழியில் உள்ளவங்க வந்து நல்ல வழியில் இருக்கக்கூடிய இந்த பையன்கிட்ட நட்புக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது சாப்பிட்டா நீ சாப்பிடு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தீய பழக்கத்தை கற்றுக்கிறதுக்கு அந்த பையன் வேணான்னு சொன்ன அப்படின்னா, நீ இதை எனக்காக சாப்பிட மாட்டியா, ஒரு ஆரோக்கிய நண்பனுக்காக இது சாப்பிட மாட்டியா, நீ சாப்பிடலைன்னா இனிமேல் உங்களோட பேச மாட்டேன் அப்படின்னு அன்பு பேச்சுக்கள் மூலமாக தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்களை வம்புகளாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான நட்பு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாது. அதாவது பொதுவாகவே சொல்கிறோம் பார்த்தீங்களா, உலகத்தில் வந்து எல்லோரையும் எல்லோரையும் பார்க்கலாம், எல்லோருத்துக்கிட்டும் பேசலாம், எல்லாருக்கிட்டும் பழகலாம். ஆனால் எல்லோரையுமே நம்புற மாதிரி நடிக்கணுமே தவிர்த்து எவரையுமே நம்பக்கூடாதுங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் தவிர்த்துக்க முடியும், தனித்து நின்று ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. சாதாரண கல்யாண விஷயங்களோடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் கல்யாணம் நடந்துன்னு வைங்களே, இந்த நண்பர்கள் போய் வந்து திருமணத்துக்கு முன்னாடி இவனெல்லாம் எப்படி தான் தெரியுமா, அப்படி இருந்தான் இப்படி இருந்தான்னு தேவையில்லாத விஷயத்தை வந்து அவங்ககிட்ட சொல்கிறது. அதே மாதிரி அவங்க பரம்பரை பற்றி சொல்கிறது. பையன் நல்ல பையனாக இருந்துன்னு வைங்களே, அவங்க அப்பா அப்படி இருந்தவர் இப்படி இருந்தார், ஒரு வசதி இல்லாமல் இருந்தாங்க, இப்போ தான் ஆச்சு அப்படின்னு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வந்து நெருடலாக ஆரம்பத்திலேயே சொல்லக்கூடிய உறவுகள் இருக்குது, நட்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நட்புகளை உறவுகளை தவிர்க்க முடியாது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே அதிகமாக நம்பாமல் இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய அமைப்பாக அல்லது சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறத உண்மை. பெத்த தாய் தந்தையருக்குள்ள கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வந்து, அதாவது நட்பு சம்மந்தப்பட்ட வகையில் கூட இருக்கிறவங்க சம்மந்தப்பட்டவங்க, அக்கம் பக்கம் சமூகத்தில் சந்திக்கிறவங்க, இவங்களில் வந்து நிறைய பேர் கெட்டவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத விட பெத்தெடுத்த தந்தை, அதாவது பெத்தெடுத்த தாய், பெத்து போட்ட தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடிவாதத்தின் காரணமாக நல்ல திருமணத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய, நீ சொல்வதை மகள் கேட்பாளா நான் சொல்வதை மகன் கேட்பானா அப்படிங்கிற போட்டியில் வந்து இவங்க வாழ்க்கையை, அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய போட்டியால் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஏட்டிக்கு போட்டியாக ஏறுக்கு மாறாக மாற்றக்கூடிய சூழலும் ஒரு சில குடும்பத்தில் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. நான் சொல்லக்கூடிய உண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து அதாவது கொஞ்சம் நெருடல் இருந்தால் கூட இந்த விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து கண்டுகொள்ள வேண்டிய அமைப்பாக இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களிலும் நினைத்த மாதிரி ஜெயித்து காட்டணும் அப்படின்னா அனைவரையுமே நம்புற மாதிரி நடித்து உங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கூட என்னுடைய சின்ன வயசில் வந்து ஒரு சில அறிஞர்கள் நல்லா படித்தவங்க பட்டம் பெற்றவங்கெல்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு சில பேர் அதில் சொல்லக்கூடியது, அந்த தலைவரை பார் இந்த தலைவரை பார் அந்த மனுஷனை பார் அப்படிம்பாங்க. எனக்கு வந்து அந்த வயசுலேயே நான் அவங்கள பார்க்குறத விட என்னைய 4 பேர் நல்ல விதமாக பார்க்குற மாதிரி வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணத்தை எனக்கு நானே விதைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறத உண்மை. அந்த மாதிரி அவங்கள பாரு இவங்களை பாருன்னு யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அதனால் அவங்கள பாரு இவங்களை பார்க்குறத விட உங்களை 4 பேர் பார்க்குற மாதிரி நல்ல மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை உங்களுக்கு நீங்களே வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலும் வந்து தீய பழக்கத்துக்கு அழைக்க முடியாது.
சதா நேரமும் கதாநாயகனாக கலியுகத்தில் வலம் வர முடியும் அப்படிங்கிற உண்மை. சூப்பர் சார். ஸோ ஆக மொத்தம் கூட இருந்தே குழி பறிப்பவர்கள் கிட்ட இருந்து நம்மளை எப்படி அம்மா காப்பாற்றிக்கணும் அப்படின்ற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோடையும் பழகுங்க, ஆனால் நீங்கள் நீங்களாக இருங்க, யாரையும் ரொம்ப நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரில் வந்து பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது முன்பதிவு செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத பலன்கள், தின பலன்கள்னு பல விஷயங்கள் வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ன போன்ற விஷயங்கள் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன போன்ற எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.